சட்னி காலி பண்ணிட்டீங்க. மைனஸ் இருந்தா இன்னும் அதிகமா அப்ப பணியாரம் ஒரு 20 பணியாரத்தை போடணும். இன்னும் அதிகமா போகும். அது சாப்பிட அந்த உளுத்து பருப்பும் அந்த காரத்தன்மைக்கும் வந்து சுறுசுறுன்னு இருக்கா. ஆமா, அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டுனே இருக்கு. ஆமா, சாப்பிடலாம் வணக்கம், நான் தான் சப்ரீனா. வெல்கம் பேக் டு சப்ரீனாஸ் கிச்சன். இன்னைக்கு எந்த ஏரியால இருக்கும் பாத்தீங்கன்னா, எந்த ஊர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, எங்க ஊர் சென்னையில தாங்க இருக்கும். நம்ம சென்னையில எங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் ஏரியா வந்திருக்கோம். இந்த வெஸ்ட் மாம்பலத்தை பத்தி உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ரெசிபிங்க பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெனரி கேட்டரிங். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி வகை வகையா பண்ணிருப்பீங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணிருப்பீங்க, இல்ல கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டுலாம் போட்டிருப்பீங்க. ஆனா இங்க இவங்க ஒரு சட்னி பண்ணாங்க. அந்த சட்னியோட பேர் பாத்தீங்கன்னா வண்டிக்கார சட்னி சொல்றாங்க. இந்த வண்டிக்கார சட்னி எங்க ஸ்டைல்ல எப்படி ஸ்பெஷலா பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நைஸ். முக்கியமா சேர்க்கிற பொருள் என்ன? அதுக்கு வந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்கிரியன்ஸ். ஏன்னா உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு சக்திக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்கும். அதனால பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்றதுனால என்ன காரணம்? இப்போ நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சட்னி வகைக்கு தொக்கு வகைகள் நல்லெண்ணெய் போட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இது வந்து காரத்தை வந்து இம்பேலன்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ எப்படி நான் இப்போ ரொம்ப காரமாயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காரத்துக்கு கம்மியாகும். இப்போ நார்மலாக கார சட்னிக்கும் இந்த வண்டி கார சட்னிக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து கார சட்னி பண்ணும்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்குவீங்க. நம்ம வதக்க போகிறதில்ல, காஞ்ச மிளகா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மீன்ஸ் காஞ்ச மிளகா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து காஞ்ச மிளகா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். அரைச்சி இதில் வந்து நம்ம சட்னியில் சேர்க்குறோம். நம்ம அரிசியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ ஜெனரி கேட்டரிங்கோட உரிமையாளர் அவர் தான் மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட போய்ட்டு அவங்க பண்ணுற நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சு போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி சென்னையிலையும் வந்து இவரும் வந்து யூனிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. ஸோ அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபியை நுணுக்கம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? வரலாம், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய ரெசிபிகள் பார்த்துட்டோம்ல. ஆமாம், உங்களோட யூனிக்கான ரெசிபிலாம் ஷேர் பண்றீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சட்னி பண்ணலாம் சொல்லி சொன்னீங்க. ஆமாம், ஆக்சுவலா வந்து இது பணியாரத்தோட போற ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி சொன்னீங்க என்கிட்ட. ஆமாம். ஆனா பணியாரம் பண்றது ரொம்ப கொஞ்சம் லாங் ப்ராசஸ்னால சட்னியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஆமாம் சார். அந்த சட்னி பத்தி சொல்லுங்க. என்ன சட்னி அது? ஏதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்கிரியன்ஸ். உளுந்து, சின்ன வெங்காயம், ஓகே, காஞ்ச மிளகு, ஓகே, 3 இடத்த வச்சு நம்ம சூப்பரா நல்ல காரசாரமா பண்ண போறோம். ஓகே. இது கஞ்சிக்கு சூப்பரா இருக்கும். கஞ்சி பண்ணி வீட்டுல சாப்பிடுங்க. யாருமே இட்லி பண்ணி தோசை பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கஞ்சி வச்சு இது சாப்பிடுங்க, அட்டகாசமா இருக்கும். ஓகே. இல்லைன்னா கூழு, கம்மங்கூழு, ராகி கூழு இன்னும் அட்டகாசமா இருக்கும். டிஃபன் தொட்டு சாப்பிடலாமா? டிஃபன் தொட்டு சாப்பிடலாம் சார். என்ன மாதிரி டிஃபனுக்கு? இட்லி, தோசை, சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம். ஸோ அப்போ பண்ணும்போது டிஃபன் சாப்பிடுமா, டைல்யூட் பண்ணுவோமா, இல்ல அதே கெட்டி தன்மையோட சாப்பிடுவோமா? அதே கெட்டி தன்மையோட சாப்பிடணும் சார். சரி, ஓகே, ஃபைன். அப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ், பண்ணிடலாம். ஓகே. இப்போ எனக்கு தேவையான பொருள் சொல்லுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான ஃபர்ஸ்ட் பங்கு வந்து உளுந்து. இப்போ உளுந்து வந்து நம்ம 1/4 கிலோ எடுத்தோம்னா சின்ன வெங்காயம் 1 கிலோ எடுத்துக்கணும். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மில்லி எடுத்துக்கிறோம் பூண்டு. கடுகு வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம். பெருங்காய கட்டி சீடை அளவுக்கு ஒரு 3 சீடை யூஸ் பண்ணிக்கிறோம். 20லேருந்து 25 காஞ்ச மிளகா எடுத்துப்பேன். இதே நீங்க குண்டு மிளகா போடுறதா இருந்தா அது 15லேருந்து 20 போட்டா போதும். புளி வந்து ஒரு பெரிய பால் எடுத்துக்கிறோம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிட்டிகை போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு கொத்து யூஸ் பண்ணிக்கிறோம். காடியா நல்லெண்ணெய் வந்து 150 ml எடுத்துக்கிறோம். இப்போ தேவையான சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் சார். எண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காய கட்டி போட்டு கருவேப்பிலை உளுந்த போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும். ஓகே. ஆனதுக்கப்புறம் இதை தாண்டி காஞ்சி மிளகாவை நம்ம இப்போ ஒரு 15 காஞ்சி மிளகா to 20 காஞ்சி மிளகா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அதை உடச்சி அதுக்கு விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் சார். விதை இருக்கக்கூடாது. விதை இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட. விதை அரையாது, உங்களுக்கு கிரைண்ட் ஆகாது உங்களுக்கு. அதனால இது தனியாக எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும். இந்த உளுந்து இப்போ நம்ம வதக்கிறதுக்குள்ளே இது ஊற வச்சிருக்கோம். சரி, அதுக்குள்ளே ரெடி ஆயிடுவோம். அப்போ இது வந்து விதை இல்லாம தான் போடணும். விதை இல்லாம தான் போடுது. இன்னொரு காரத்தன்மை கம்மியாகும். காரத்தன்மை கம்மியாகும். இதை தாண்டி வந்து இல்ல குண்டு மிளகா போடுறாங்கன்னா அவங்க விதையோட போடுறாங்கன்னா போடலாம், தப்பு இல்லை. ஆனா வந்து அந்த குண்டு மிளகா போடும்போது அளவுகளை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. எனக்கு காரத்தன்மை அதிகமா இருக்கு. காரத்தன்மை அதிகமா சரி. உங்க அளவு தண்ணி ஊற்றினா போகுது. அது நனைகிற அளவுக்கு. எஸ், நனைகிற அளவு உங்க அளவு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம காடியான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம உளுந்து வரணும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நல்லெண்ணெய் எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஏன்னா இப்போ உளுத்தம்பருப்பு சொன்னீங்க, எனக்கு வந்து அந்த மூட்டு வலி அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கு, உளுத்தம்பருப்பு சாப்பிட்றாங்க. அது கூட சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ எதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்? இப்போ நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சட்னி வகைக்கு தொக்கு வகைகள் நல்லெண்ணெய் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி இது வந்து காரத்தை வந்து இம்பேலன்ஸ் பண்ணும். ஓகே. இப்போ எப்படி நான் இப்போ ரொம்ப காரமாயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாகும். இந்த கலெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? இல்லை சார், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. சக்கரை நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் தகன்னு புகை வரதாச்சு.
லைட்டா சூடாயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பெருங்காயம் கட்டி போடுறோம். சரி, ஓகே. ஒரு 3 பால் வச்சிருக்கோம் பாருங்க. குவான்டிட்டி வந்து அதிகமா பண்றோம். நீங்க வீட்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்காரு. அதுலயும் உங்களுக்கு பாதி வேணும்னா நீங்க அதை அப்படியே வந்து 4 பிரிச்சுக்கிங்க. ரைட்டா? எஸ் சார். ஒரு 1/4 கிலோக்கு எவ்வளவு வரும் பிரிச்சுக்கிங்க. பெருங்காயம் கொஞ்சம் லைட்டா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உளுந்து கூட்டணும் சார். உளுத்தம் பருப்பு வந்து இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வச்சிருக்கோம். உளுத்தம் பருப்பு சாப்பிட்டா நல்லது. அதே டைம்ல நல்ல வாசம் கொடுக்குற ஒரு முக்கியமான பொருள் இல்லை. சூப்பரா இருக்கும். பருப்புலயே அதிகமான கொடுக்கறது வந்து உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு. எஸ். ஏன்னா பச்சை பயிறு எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்கும். எஸ். அந்த பச்சை பயிறு சாதத்தை சாப்பிடுறது நல்லா இருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் வந்து நல்ல வாசம். எஸ். ஆனா உளுத்தம் பருப்பு ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பா. நீங்க எதுவுமே வறுக்கிறது சொல்லிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுன்னா வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. லோ ஃப்ளேம்ல வறுத்தாதான் நல்ல கோல்டன் ரோஸ்டா வந்தா நல்லா இருக்கும். சரி. சூப்பரா இருக்கும். சரி, இந்த உளுத்தம் பருப்பு போட்ட பிறகு கூட வேற என்ன போடுறோம்? இப்போ கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும் சார். கொஞ்சம் ஒரு கலர் வரட்டும். அதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கலாம் சார். சரி, அப்ப எனக்கு வறுத்துட்டு அந்த பக்கத்து காமிக்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே. இப்போ நம்ம லைட்டா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 70% நல்லா 70% ஆயிடுச்சு. சரி, பூண்டு போட்டுறோம். சரி, ஓகே. பூண்டை போட்டு கொஞ்சம் 100% ஆக்கிடுறோம். ஏன் பூண்டை நான் முன்னாடியே போடலன்னா, பூண்டு நிறைய பேர் நல்லா வதக்கி போடுவாங்க. பிரியாணிக்குலாம் வந்து பூண்டு நல்லா வதக்கணும், அப்பதான் அந்த ஸ்மெல் போடணும். ஆனா சட்னிக்கு அந்த ஸ்மெல் எனக்கு வேணும். அந்த பூண்டோட வாசனை அதனாலதான் இந்த ஒரு 70% அந்த பேருக்கு நம்ம போட்டு போடுறோம். சரி, ஃபைன். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் எப்படி போடுவோம் நம்ம? புளி, காஞ்ச மிளகாய், உப்பு உண்டு போட்டு சரி, இதை டேரக்டா அதனால ஊற வச்சுக்கணும். இது நல்லா வதக்கிட்டு ஆற விட்டதுக்கு அப்புறம் இதுல நம்ம மிக்சியில போட்டு அரைக்கும் போது சேர்க்கும் போது காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்து வச்சோம். சரி, ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தனியா இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு அரைக்கிறப்போ குறக்குற பக்குவம் நைஸா. நைஸ். ஓகே. இப்போ நம்ம ஏன் செஃப் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம டேரக்டா வந்து போட்டு வதக்காம பண்றோம்னா, பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆயில ஸ்டார்ட் பண்ணிட்டா காரத்தன்மை போயிடுச்சு. அதே மாதிரி தான் சேம் டு சேம் காஞ்ச மிளகாய். ஃபைன். ஸோ அரைச்சி போடும்போது காரத்தன்மை நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து அரைச்சி போடுமா காரத்தன்மைக்காக பஞ்ச் வேணுங்க. ஃபைன். காஞ்ச மிளகாய் தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே இருக்கு. சரி, இதே போதுமான. சப்போஸ் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். இது நல்லா அரைச்சாச்சு. நைஸாக அரைச்சிருக்கோம். எஸ். இதுல நம்ம அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை வெல்லம் போட்டுருக்கோம். 2 சிட்டிகை வெல்லம் போட்டுருக்கோம். ஓ, அரைக்கும் போட்டீங்க? அரைக்கும் போது போட்டுருக்கோம். எதுக்காக வெல்லம் போட்டீங்க? கண்டிப்பா எப்பயுமே காரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொடுத்தா நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம ஸ்வீட் பண்ணும் போது பண்றோம். நம்ம ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சின்ன நல்லா வதக்க போறோம். போட்டு வதக்கும். கொஞ்சம் காரம் அப்படி கூட இருந்தாலும் நீங்க நெட்ல வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி காரத்தன்மை கம்மியாயிடும். இப்போ இது வெங்காயத்தை வதக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். வெங்காயம் வதக்க யூஸ். ஓகே. சூடானதுக்கு அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, ஓகே, தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுறோம். திருப்பி உளுத்தம் பருப்பு போடுறோமா? இல்ல அவ்வளவுதான், போதும். ஃபைன். நான் கடுகு இப்போ கடுகு போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கான். நல்லா புரியணும். கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்தது சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். நான் போட்டுருவா? போட்டுருக்கேன். எப்படி? சரி, ஓகே. இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கணும். கோல்டன் கலர்ல வதங்கணும். நல்லா வதங்கணும். எஸ். சரி, ஓகே. அப்போ என்ன வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம அரைக்க போகுது. அரைச்ச பாட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கும் இந்த தூக்கி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி வர வச்சா முடிஞ்சிச்சு. ரெடி. ஓகே. ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்காம ஒரு அப்படி போட்டால் என்ன டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? டேஸ்ட் மாறது வாய்ப்பு இருக்கும். சின்ன வெங்காயம் எப்பவுமே வதக்கிறதா செப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லை சின்ன இருக்கும். சரி, ஓகே. டன். அப்போ இந்த வதக்கி காமிங்க. எஸ், கண்டிப்பா. போதுமா அது? செப் இது போதும் சார். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு வதக்கிருக்கும். எஸ், இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அரைச்சி ஊற்ற வேண்டியதான். சரி, ஓகே. இந்தாங்க. ஓகே. ஸோ டேரக்டாக இதில் பிளேஸ் டேரக்டாக அப்படி ஊற்ற வேண்டியது. ஓகே. இதில் மஞ்சள் தூள் அப்படிலாம் எதுவுமே இல்லை? எதுவுமே வேண்டாம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுறோம் சார். ஓகே. கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். சட்னி ரெடி. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறோம். எஸ், டேஸ்ட் பண்ணுறோம். உப்பு போட்டுருவோம். இப்போ நம்ம இப்போ நினைக்கிறேன். எஸ். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து தனியாக தெரியுது. ரைட்டு. இது வந்து தண்ணியாக கரைச்சி கொடுக்கலாமா? இல்லை சார், கொஞ்சம் கெட்டியமா கொஞ்சம் செமியா தான் நல்லா இருக்கும் சார் சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே. இல்லை ரொம்ப திக்கா போட்டு துவையல் மாதிரி சாப்பிடலாம். யூஸ் பண்ணா சட்னி. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத சட்னி இன்னைக்கு மெத்தடில் நீங்கள் காமிச்சிருக்காரு ஹரிஷ். கொதிக்கிட்டோம் எனக்கு காமிங்க. கொதிக்கிட்டு. சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த அல்வா பதம் சொல்ற மாதிரி அந்த கெட்டித்தன்மை. கெட்டித்தன்மை வந்துருச்சு உங்களுக்கு. அப்படியே ஒட்டல பாருங்க சட்டியில. ரைட். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஓகே, அவ்வளோ ரெடி ஆயிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் இல்ல, அந்த அடுப்போட ஃப்ளேம் கொஞ்சம் ஹையா வைக்கும் போது ஒரு 2 நிமிஷம் தான், அது ஒரு கொதி வந்தனே அது கெட்டித்தன்மை வந்துருது. ஏன்னா உளுத்த பருப்பு இருக்கும், அந்த உளுத்த பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். எஸ், அதனால வந்து நீங்க பண்ணும்போது வந்து கரெக்டா அந்த கெட்டித்தன்மை, நம்ம வீட்டுல இந்த வெங்காய சட்னி கெட்டி பண்ணுவீங்களா, அதே பக்கம் தான். ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்புல ஆயில போட்டு வதக்குறோம். நம்ம வெறும் உளுத்தம் பருப்புனா பவுடர் ஆயிடும் உங்களுக்கு. ஆயில் போட்டனால அந்த நல்லா உங்களுக்கு மசிஞ்சு நல்லா அந்த திக்னஸ் வந்துருக்கும். சரி, டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிடலாம். முடிஞ்சு விட்டது. சரி, இந்தாங்க டேஸ்ட். இப்போ நான் வெறும் சைடிஷா உங்களுக்கு கொடுக்குறேன், மெயின் டிஷ்ஷே கொடுக்க மாட்டேன். இல்ல சைட் டிஷ் டேஸ்ட் இருந்தால் மெயின் டிஷ் நல்லா இருக்கும். ரைட்டா? கரெக்ட். அப்ப எதோட சாப்பிட நல்லா இருக்கும்? இப்ப பூ வந்து நாரோட சேர்ந்தா மணக்குமா, நார் பூவோட சேர்ந்தா மணக்குமா? ரெண்டுமே இருந்தா வேல்யூ. அதேதான். அது மாதிரி மெயின் டிஷ்ஷே வேணும் உங்களுக்கு. ஆமா, மெயின் டிஷ் சின்னதா என்ன பண்றோம்னு சொல்லி நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடலாம். சரி, ஓகே. எதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அது என்ன சொல்றீங்க? இது செட்டிநாடு வெள்ளை பணியாரம் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா, அதுல வந்து அரிசி பச்சை அரிசி வந்து ஒரு 100 கிராம் போட்டீங்கன்னா, உளுந்து வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் தான் இருக்கும். சரி, ஓகே. ஆமா, ஒண்ணுத்துல 10 கிராம் அப்படிதான் இருக்கும். அதுல கொஞ்சமா இட்லி அரிசி ஒரு 10 கிராம் போட்டலாம். ஏன்னா சாஃப்ட்னஸ்க்காக 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அரைச்சி கொஞ்சம் தோசை பாத்திரம் மாவு மாதிரி வச்சு கொஞ்சமா சின்ன கடையில ஒரு ஆயில் வச்சு எண்ணெயில கொஞ்சமா அதை வந்து நம்ம ஊத்தி ஒண்ணா எடுத்து இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிடும் போது இருக்கோங்களேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிளாண்டா அரிசி மாவுனால உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அரைக்கிறத ஈஸி தான், அது ஊத்துற பக்கம் தான் முக்கியம். இந்த சைடுல வந்து இது மாதிரி ஒரு பூ மாதிரி வரணும். அதுக்கு இப்படி சாய்ப்பாங்க. தாண்டி இந்த சட்னியோட இன்னொரு மகிமை என்னன்னா 3 நாள் வச்சாலும் கெடாது. கெட்டு போகாது. வெளியே வைக்கலாம். 100% கேரண்டி. வெளியே வைக்கலாம். சரி, ஓகே. சின்ன வயதுல நல்லா கோல்டன் ஃப்ரை வரட்டும். இருக்கிற ஆயில் தண்ணி தன்மலாம் வெளில வந்துருச்சு. இது தண்ணி நம்ம உளுந்து என்னன்னா நல்லா வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஆமா, காஞ்ச நாள் நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அதனால இது நல்லா தாராளமா 3 நாள் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ரைட். இல்ல கெட்டு போற பொருள் எதுவுமே இல்ல, தக்காளி இல்ல, தேங்காய் இல்ல. ரைட். சொல்லுங்க கொஞ்சம். அல்வா மாதிரி தான் விழுதுங்க. நீங்க பணியாற்றம் சாப்பிடும்போது அப்படியே ஒட்டிக்கும் செப்பது. ஒட்டிடும். சரி. நைஸ். நல்ல காரம் மட்டும் இல்லாம அந்த வெங்காயம் வதக்கணும்ல, அதோட டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்போட அந்த வாசம், காரம் தூக்கல், அந்த வெங்காயோட தன்மை 2வது, 3வது பாத்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்போட பக்குவம் சூப்பரா வந்து. வெரி குட். நீங்க அளவு காரம் இருக்கா, கம்மியா இருக்கா? இல்ல காரம் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காரம் இருக்குமான்னு தெரியல. ஆனா பட் ஐ லவ் திஸ். சப்போஸ் இப்ப இது காரம் அதிகமானா கொஞ்சம் நல்லெண்ணெய் மேல ஊத்தி டாப்பிங் மாதிரி மேல ஊத்தி கொடுத்தா காரம் கம்மியாகும். இல்ல நான் என்ன கேட்டா அந்த ஆப்பம் அந்த இதெல்லாம் சாப்பிட்டீங்களா, அதுக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். வெரி குட் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க தெரியல, ஆனா சூப்பர், எக்ஸலென்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்ல சொன்னது தேங்க்யூ சார். இதுக்கு சைடிஷ் தேவையில்ல, நான் சொல்லுவா. இது கொஞ்சம் சாப்பிடும்போது சூடோட சாப்பிடும் கொஞ்சமா சாப்பிட்டேன். 2வது சாப்பிடும்போது வந்து ஸ்பூனா உள்ள போக நினைக்கிறேன். அந்த கெட்டி பக்கம் இருக்கு அல்வா மாதிரி. அதான் இது தாண்டி முக்கியமான நேர்களுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, செப்புக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், சக்கரை பழம் பிடிக்கும். சாம்பார் சாதத்தை போட்டுட்டு செப்பை கூப்பிட்டா செப்பு கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கு மை ஃபேவரட் கேசரி, சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதம். ஷூட்டை முடிச்சு கீழே போனோம், சாம்பார் சாதம் ரெடின்னு சொன்னேன். சாம்பார் சாதத்துக்கு அந்த ஃப்ரை ஐம்ஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருந்தாரு. கரெக்டா ஃப்ரை ஐம்ஸும் இருந்தது, கொடுத்தோம், சாப்பிட்டு தான் போனாரு. கீழே உட்காந்து சாப்பிட்டு தான் போனேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் சந்தோஷம் இல்ல. போக வேண்டியது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாரு, லஞ்சுக்கு போறாரு. ஆனா லஞ்சு முடிச்சுட்டு போனாரு. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடுங்க. சாம்பார் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தான் போவோம். தேங்க்யூ. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஜெனனி கேட்டரிங் சென்னையில இருக்காங்க. நம்ம இந்த சைட்ல இருக்கவங்க யாராவது கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். ரியலி சூப்பர், எக்ஸலண்டா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சமையலை தாண்டி உள் மனசு வெரி குட். தேங்க்யூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், ரொம்ப நன்றி. எனக்கு வார்த்தை இல்லை சொல்றதுக்கு. நான் நிறைய பேச முடியும். ரியலி ஹார்ட்ல சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா செஃப் வாயிலேருந்து வரதெல்லாம் பெரிய விஷயம். இப்ப செஃப் என்னோட வேல்யூ வந்து 0னாலும் பக்கத்துல ஒரு இன்னொரு 1 சேர்த்தா தான் வந்து அது வேல்யூ அதிகமா வர மாதிரி இவர் இருந்தாலும் தான் எனக்கு வேல்யூ அதிகம். எல்லாரும் தேங்க்யூ. என் பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840703703. உங்களோட வீட்டில் இருக்க சின்ன ஃபங்க்ஷன் ஆகட்டும், பெரிய ஃபங்க்ஷன் ஆகட்டும், எங்களுக்கு சின்னது பெருசுலாம் முக்கியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடுங்க, கண்டிப்பாக சிறந்த முறையில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 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 சட்னி காலி பண்ணிட்டீங்க. மெயின் இருந்தால்
இன்னும் அதிகமா அப்ப பணியாரம் ஒரு 20 பணியாரத்தை போடணும். இன்னும் அதிகமாகும். அது சாப்பிட சாப்பிட அந்த உளுத்து பருப்பும் அந்த காரத்தன்மைக்கும் வந்து சுறுசுறுன்னு இருக்கா. ஆமா, அது சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டுனே இருக்கு. ஆமா, சாப்பிடலாம் சொல்லுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Bye.